அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய ரமதான் மீடியா நேயர்களே, உங்கள் அனைவரையும் அல்லாஹ் நலமாக வைத்திருக்க வேண்டும் என்று முதலில் துஆ செய்கின்றோம். குர்ஆன் என்பது வெறும் ஒரு புனித நூல் அல்ல, அது மனித வாழ்வுக்கான முழுமையான வழிகாட்டி. மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி சிந்திக்க வேண்டும், எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதை குர்ஆன் தெளிவாக எடுத்துச் சொல்கிறது. குர்ஆனில் ஒவ்வொரு வசனத்திலும் ஆழமான ஞானமும் மறைந்துள்ள ரகசியங்கள் நிறைந்துள்ளன. பல நபிமார்களின் பெயர்கள் குர்ஆனில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் சில முக்கியமான மனிதர்களின் பெயர்களை அல்லாஹ் நேரடியாக குறிப்பிடவில்லை. ஏன் அவர்களின் பெயர்கள் சொல்லப்படவில்லை? அவர்கள் யார்? அவர்களின் வரலாற்றிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? இந்த கேள்விகளுக்கான விடைகளைதான் இன்றைய ரமதான் மீடியா நிகழ்ச்சியில் விரிவாக பார்க்கப் போகிறோம். 1. அழிக்கப்பட்ட ஊரை கடந்து சென்ற மனிதர். சூரா பக்ரா வசனம் 259. ஒரு மனிதர் முற்றிலும் அழிக்கப்பட்ட ஒரு ஊரை கடந்து சென்றார். அந்த ஊரில் வீடுகள் இடிந்து கிடந்தன. மக்கள் யாருமில்லை. உயிர் வாழ்வதற்கான எந்த அடையாளம் காணப்படவில்லை. அப்போது அந்த மனிதர் தன் மனதில் சிந்தித்தார். இந்த ஊரை அல்லாஹ் எப்படி மீண்டும் உயிர்ப்பிப்பான் என்று அவர் எண்ணினார். அந்த மனிதருக்கு அல்லாஹ் மரணத்தை ஏற்படுத்தினான். அவர் 100 ஆண்டுகள் அதே நிலையில் இருந்தார். பின்னர் அல்லாஹ் அவரை மீண்டும் உயிர்ப்பித்தான். அவர் விழித்தபோது, நான் ஒரு நாள் அல்லது ஒரு நாளின் ஒரு பகுதி மட்டும் இங்கு இருந்தேன் என்று நினைத்தார். ஆனால் அல்லாஹ் அவருடைய உணவு மாறாமல் இருப்பதையும் அவருடைய வாகனம் எலும்புகள் மாறியிருப்பதையும் அவருக்கு காட்டினான். இந்த அற்புத நிகழ்வை அனுபவித்த இந்த மனிதர் உசைர் நபி என்று பல அறிஞர்கள் கூறுகிறார்கள். இந்த சம்பவம் நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை உணர்த்துகிறது. அல்லாஹ் விரும்பினால் மரணத்திற்குப் பிறகு உயிர்ப்பு சாத்தியமே. 2. சுலைமான் நபியின் அவையில் இருந்த மர்ம மனிதர். சூரா நம்ல் வசனம் 38 முதல் 40 வரை. சுலைமான் நபி பல்கீஸ் அரசியின் சிம்மாசனத்தை தன்னிடம் கொண்டு வர விரும்பினார். அவர் தனது அவையினரிடம் கேட்டார், நான் எழுவதற்கு முன்பு அந்த சிம்மாசனத்தை என்னிடம் கொண்டு வருபவர் யார் என்று கேட்டார். அப்போது ஜின்களில் ஒரு வலிமையான ஜின், நான் அதை கொண்டு வருவேன் என்று கூறினார். ஆனால் அங்கே இருந்த வேதத்தில் ஞானம் பெற்ற ஒரு மனிதர், நான் கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் அதை கொண்டு வருவேன் என்று கூறினார். அடுத்த நொடியே அந்த சிம்மாசனம் சுலைமான் நபியின் முன் இருந்தது. சுலைமான் நபி உடனே, இது என் இறைவனின் அருளாகும், நான் நன்றி செலுத்துகிறேனா அல்லது நன்றி மறக்கிறேனா என்று சோதிப்பதற்காகவே இது எனக்கு வழங்கப்பட்டது என்று கூறினார். இந்த மனிதர் ஆசிஃப் இப்னு பர்கியா என்று பல உரையாசிரியர்கள் கூறுகிறார்கள். இந்த சம்பவம் நமக்கு உண்மையான சக்தி பலத்தில் இல்லை, அல்லாஹின் மீதுள்ள நம்பிக்கையில்தான் உள்ளது என்பதை கற்றுத்தருகிறது. 3. குகையில் உறங்கிய இளைஞர்கள். சூரா கஹ்ஃப் வசனம் 9 முதல் 26 வரை. குகையில் உறங்கிய இளைஞர்களின் பெயர்களை குர்ஆன் நேரடியாக குறிப்பிடவில்லை. அவர்கள் எத்தனை பேர், அவர்கள் பெயர்கள் என்ன, அந்த குகை எங்கு உள்ளது என்பதையும் அல்லாஹ் தெளிவாக சொல்லவில்லை. ஏனெனில் அவர்களின் பெயர்கள் முக்கியமல்ல, அவர்களின் ஈமான்தான் முக்கியம். அந்த இளைஞர்கள் அல்லாஹுவை நம்பியதற்கு அநியாய அரசனால் துன்புறுத்தப்பட்டார்கள். தங்கள் நம்பிக்கையை பாதுகாப்பதற்காக ஒரு குகையில் தஞ்சமடைந்தார்கள். அல்லாஹ் அவர்களை 100கணக்கான ஆண்டுகள் உறங்க வைத்தான். இந்த வரலாற்றிலிருந்து நமக்கு ஈமானுக்காக தியாகம் செய்பவர்களை அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பதை நினைவூட்டுகிறது. 4. நகரத்தின் ஓரத்திலிருந்து ஓடி வந்த மனிதர். சூரா யாசீன் வசனம் 20. ஒரு நகரத்தின் ஓரத்திலிருந்து ஒரு மனிதர் ஓடி வந்து, என் மக்களே, தூதர்களை பின்பற்றுங்கள் என்று அழைத்தார். இந்த மனிதர் ஹபீப் நஜ்ஜார் என்று பல அறிஞர்கள் கூறுகிறார்கள். அவர் ஏழையாக இருந்தார், நோயாளியாக இருந்தார். ஆனால் அவரது நம்பிக்கை மிகவும் உறுதியானது. உண்மை சொன்னதற்கு அவர் கொல்லப்பட்டார். ஆனால் அல்லாஹ் அவரை சுவர்க்கத்தின் சேர்த்தான். இந்த வரலாற்றிலிருந்து நமக்கு உண்மைக்காக நிற்பது எவ்வளவு உயர்ந்த செயல் என்பதை கற்றுத்தருகிறது. 5. ஃபிரௌனின் குடும்பத்திலிருந்த ஈமான் கொண்ட மனிதர். சூரா காஃபிர் வசனம் 28. மூசா நபியை கொல்ல திட்டம் போட்டபோது ஃபிரௌனின் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு மனிதர் எழுந்து பேசினார். அவர் தனது நம்பிக்கையை மறைத்து வைத்திருந்தார். ஆனால் உண்மை ஆபத்தில் இருந்த நேரத்தில் அவர் தைரியமாக பேசினார். ஒருவர் என் இறைவன் அல்லாஹ் என்று சொல்வதற்கு நீங்கள் அவரை கொல்வீர்களா என்று அவர் கேட்டார். இந்த மனிதர் புகழ் தேடவில்லை, பெயர் தேடவில்லை, ஆனால் உண்மையை பாதுகாத்தார். முடிவுச் செய்தி. அன்பிற்கினிய ரமதான் மீடியா நேயர்களே, இந்த மர்ம நபர்களின் பெயர்கள் குர்ஆனில் சொல்லப்படவில்லை. ஆனால் அவர்கள் செய்த செயல்கள் அல்லாஹின் வசனங்களால் என்றென்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளன.
இதன் மூலம் நாம் நன்மை செய்யும்போது புகழோ பெயரோ தேட வேண்டாம் என்பதை அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிறான். இதுவரை பார்த்த அனைவருக்கும் ரமதான் மீடியா சார்பாக வாழ்த்துக்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.